Hello all, welcome back to my channel Divya Bites. Hope you all are doing good. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாங்கள் அம்மாயி வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த போகிற வழியில் ஒரு ஆறு போகும். அந்த ஆற்றுக்கு மேலே இருக்க பாலம். ஸோ எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். இது அந்த மழை பெஞ்சது பார்த்திங்களா, அந்த டைமில் எடுத்தது கிளிப்பிங் இது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருந்தது. இந்த பாலத்து மேலே எனக்கு எங்கள் அம்மாயி வீட்டுக்கு போகிற வழி முதல்ல இந்த சின்ன பாலம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய பாலம் கட்டியிருக்காங்க. இப்போ நான் இன்னும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஆற்றுக்கட்ட எங்கள் அம்மாயி வீடு இருந்ததுனால சின்ன வயசில் நாங்கள் இங்கே வந்து இந்த ஆற்றுல குளித்து விளாடுவோம். அப்புறம் இது வந்து ஒரு ரேண்டம் ஈவினிங் டே வந்து டீ குடிச்சிட்டு அன்றைக்கி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது ஈவினிங். அந்த வெயிலில் நான் வந்து இப்படி ஃபோட்டோ எடுத்து விளாண்டுட்டு இருந்தேன். மார்னிங்கோ ஈவினிங்கோ வெயில் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஈவினிங் வெதர் பாருங்கள், வெளியில் ரொம்பவே நல்லா அழகாக இருந்தது. ஸ்கையில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. அதே மாதிரி ஈவினிங் இது வந்து பாருங்கள், ஒரு பீகாக் வந்திருந்தது வீட்டுக்கிட்ட. அந்த பீகாக் பார்த்துட்டு செடியை வேடிக்கை பார்த்துருந்தேன். ஸோ எந்தளவுக்கு க்ரோத் இருக்குது, ஏதாச்சும் இன்செக்ட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் வெளில லைட்டாக ப்ரீஸியாக இருந்தது. இந்த பூ பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. க்ரீன் கலர் லீஃப்க்கும் எல்லோ கலர் பூக்கும் நல்லா இருந்தது பார்க்க. இது முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு சிம்பிளாக ஒரு ராகி தோசை வித் தக்காளி சட்னி அதை வச்சு முடிச்சிட்டோம். டின்னர் முடித்ததும் நான் வந்து வெளில போய் இப்படி இந்த பூ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் எல்லோ கலர் பூவுக்கு அந்த க்ரீன் கலர் லீஃப்க்கு பாரு நைட் டைமில் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிஸ்டர்ஸாக வந்து சேர்ந்து வெளில போயிருந்தோம். நான், அம்மாவோட சிஸ்டர், என்னோட சிஸ்டர். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி எங்கள் பெரியம்மா, தங்கச்சி, சிஸ்டர் அவளை பிக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் மாதிரி போயிருந்தோம் வெளில. மார்கழி மாதம் இல்லையா, நான் வந்து ஜன்னல் சீட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஜன்னல் நீக்கி வச்சுருந்ததா சில்லுன்னு காற்று. பட் அந்த காற்று டைம்லேயும் நல்லா இருந்தது. வெயில் அடிச்சிட்டு இருந்தது, பட் சில்லுன்னு தான் காற்று வந்துட்டு இருந்தது. ஸோ பெரியம்மா வந்து ஏறிட்டாங்க. அந்த கிளிப்பிங் என்னால் எடுக்க முடியல. பெரியம்மாவும் சிஸ்டரும் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் போக வேண்டிய ஷாப்பிங் அந்த
சாரீ ஷாப்பிங்க்கு தான் போயிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த போக வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும், புக்ஸ் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ புக்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அந்த புக்ஸ் வாங்கி முடிச்சுட்டு அம்மாவும் பெரியம்மா சாரீ ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க சாரீ ஷாப் பண்ணுற கேப்பில் நாங்கள் வந்து வெளில போய் நானும் தங்கச்சியும் இந்த பாப்கார்ன் வேடிக்கை பார்த்து வாங்கி சாப்பிட்டோம். இந்த மிஷின்லேருந்து வர்றது அவ்வளோ அழகாக இருந்தது. அன்ஹெல்தி தான், பட் ஒன்ஸ் இன் அ வைல் இது ஓகே தான். எப்போயாச்சும் தானே சாப்பிட போகிறோம். ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்து லன்ச் வெளியே சாப்பிட்ருந்தோம். ஸோ நான் மஷ்ரூம் பிரியாணி, அவள் சில்லி பரோட்டா வாங்கி மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. திருப்பி எங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். எங்கள் ஊர் பஸ் கண்டுபிடிச்சி நாங்கள் ஏறி உட்காந்துட்டோம். நானும் தங்கச்சி பெரியம்மா ஒரு சீட்டில், எங்கள் அம்மா மட்டும் வேறு சீட்டில். இது போகிற வழி பாருங்கள் எவ்வளோ பச்சையாக நல்லா இருந்தது. இங்கே இன்னும் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ கண்ணுக்கு க்ரீனாக அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்க. ஸோ நாங்கள் அங்கே ஐஸ்கிரீம் மிஸ் பண்ணிட்டோம். அதனால் பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். பெரியம்மா வீட்லேயே அன்றைக்கி ஈவினிங் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் கிளம்புனோம். திருப்பி எங்கள் வீட்டுக்கு போகிறப்போ பஸ் பிடிச்சி அங்கேருந்து போயிட்டோம். பெரியம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். எங்கள் வீட்டுக்கு வந்ததும் அது ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் டிவி பார்த்து ஒரு சின்ன எடிட் ஒர்க் இருந்தது, அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒர்க்கை முடித்ததும் நைட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ டின்னருக்கு வெளியில் மதியம் சாப்பிட்டதே வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ டின்னருக்கு இங்கே வந்து லைட்டாக மேகி சாப்பிட்டு வெஜிஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் அந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து லைட்டாக பால் குடிச்சிட்டு நான் வந்து தூங்கிட்டேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.